ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் அமர்நாத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு இனிமேல் நான் இது பண்ண போகிறேன், வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். நீட் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்க 7th சாப்டர் எவல்யூஷன் சாப்டர் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணி தான் ஆகணும். அதனால் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். எவல்யூஷனரி பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த். ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த். நம்ம இந்த பூமியில் உயிரினம், அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அந்த வரலாற்றை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் எவல்யூஷனரி பயாலஜி. ஓகேவா? வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? எவல்யூஷன் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஃப்ளோரானா தாவரங்கள், ஃபன்னானா விலங்கினங்கள். அதில் நடக்கிற சேஞ்சஸ் தட் ஹேவ் அக்கர்ட் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆன் எர்த். பூமியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தாவரங்கள்லேயும் விலங்கினங்கள்லேயும் ஏற்பட்ட அந்த சேஞ்சஸ், அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் எவல்யூஷன் அப்படிங்கிறது. We must have an understanding of the context of origin of life. நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஆரிஜின் ஆஃப் லைஃப்னால் என்னென்னு. அது என்னென்னா, எவல்யூஷன் ஆஃப் எர்த், அதாவது பூமியின் பரிணாமம், அதே தான். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் இண்டீட் ஆஃப் த யூனிவர்ஸ். எவல்யூஷன் ஆஃப் எர்த்து, ஸ்டார்ஸ் அண்ட் யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது தான் எவல்யூஷனரி பயாலஜி. What follow is the longest of all the constructor and conjugated stories. கன்ஸ்ட்ரக்டட் ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, இப்படி தான் உலகம் உருவாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. பழைய காலத்து கதைகள் இருக்குது. அப்புறம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பிக் பேங் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. டார்வின் தியரி, லமார்க்கியன் தியரி எல்லாம் நிறைய இருக்குது. அது அடுத்து, திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் or biodiversity on plant earth in the context of evolution of earth and against the background of evolution of universe itself. ஓகேவா? அடுத்தது origin of life. Origin of life. When we look at stars on clear night sky, நம்ம நைட் ஸ்கை, கிளியரான நைட் ஸ்கையில் ஸ்டார்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ in a way looking back in time. ஓகேவா? stellar distances are measured in light years. இதை கேட்பாங்க, ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் மெஷர்டு இன் லைட் இயர்ஸ். அந்த இங்கேருந்து ஸ்டாருக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம லைட் இயர்ஸ், ஒளி ஆண்டுகள் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் லைட் இயர்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? வென் வி சி டுடே இஸ் அன் ஆப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக அந்த ஸ்டாரை பார்க்குறோம். ஹூஸ் எமிட்டட் லைட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஜேர்னி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் அண்ட் ஃப்ரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவே அண்ட் ரீச்சஸ் அவர் ஐஸ் நவ். இது எங்கேருந்து வருது அப்படின்னா, emitted light starting its journey millions of years back. மில்லியன் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்து அது எமிட் பண்ணது தான் இங்கே இங்கே நம்ம பார்க்குறோம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒளிர்றத இன்றைக்கி நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஃப்ரம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பக்கம் இருக்குது. அவே அண்ட் ரீச்சஸ் அவர் ஐஸ் நவ். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? however when we see objects in our immediate surroundings, we see them instantly and hence in the present time. Therefore when we see stars, we apparently are peeping into the past. இந்த ஸ்டாரை நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய ஆரிஜின் இருக்குது, பாஸ்ட்லேருந்து இவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது. ஓகேவா? The origin of life is considered as a unique event in history of universe. இந்த பேரண்டத்தின் வரலாற்றில் இந்த வாழ்க்கை, ஆரிஜின் ஆஃப் லைஃப், வாழ்க்கை உருவான அந்த ஆரிஜின் ஒரு யூனிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு தருணம். த யூனிவர்ஸ் இஸ் வாஸ்ட். நீட் சிலபஸ் மாதிரியே யூனிவர்ஸ் இஸ் வாஸ்ட். ஓகேவா? நீட் சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்ஸ் ஞாபகம் வந்துடும். ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங், த எர்த் இட் செல்ஃப் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன்லி எ ஸ்பெக். ஒரு கண்ணாடி தான் அப்படின்னு நம்ம எர்த்தை யூனிவர்ஸோடு கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கான். த யூனிவர்ஸ் இஸ் வெரி ஓல்டு, அபவுட் 20 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓல்டு யூனிவர்ஸோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. 20 மில்லியன் இயர்ஸ்.
ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் கம்ப்ரைசஸ் த யூனிவர்ஸ். நிறைய கேலக்ஸிஸில் இருக்கிற கிளஸ்டர்ஸ் தான் சேர்ந்து தான் ஒரு யூனிவர்ஸை உருவாக்குது, இந்த பேரண்டத்தை உருவாக்கியிருக்கு. கேலக்ஸிஸ் கண்டைன்ஸ் ஸ்டார்ஸ், clouds ஆஃப் கேஸஸ், டஸ்ட்டு. ஓகேவா? ஒரு கேலக்ஸி, ஒரு அண்டம் வந்து ஸ்டார்ஸ் இருக்குது, clouds ஆஃப் கேஸ் இருக்குது. அதாவது மேகங்கள் வந்து நம்ம தண்ணி தான் போகுது அப்படின்னு சொல்கிறோம், தண்ணி ஆவியாகி போய் மேகம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து தண்ணியில் என்ன இருக்குது? H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த க்ளவுட்ஸில் கேஸஸ் நிறைய இருக்குது. அடுத்து டஸ்ட் இருக்குது, டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ், இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு கேலக்ஸி. நெக்ஸ்ட்டு, கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் யூனிவர்ஸ், எர்த் இஸ் இண்டீட் எ ஸ்பெக். யூனிவர்ஸ் சைஸ் ஆஃப் யூனிவர்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எர்த்து வந்து ஒரு ஸ்பெக் தான். இந்த பிக் பேங் தியரி அட்டம்ஸ், பிக் பேங் தியரி நோட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக் பேங் தியரி அட்டம்ஸ் டு எக்ஸ்பிளைன் டு அஸ் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸோட ஆரிஜினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிக் பேங் தியரி உதவுது. இட் டாக்ஸ் ஆஃப் எ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், அன்இமேஜினபிள். ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய வெடிப்பு, ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், அன்இமேஜினபிள், கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட், அது உருவாகி யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதான், பெரிய வெடிப்பு உருவாகி எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், ஹென்ஸ் த டெம்பரேச்சர் கேம் டவுன், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம்டு சம்டைம் லேட்டர், அதுக்கப்புறமா ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. நெக்ஸ்ட், த கேஸஸ் கண்டென்ஸ்டு அண்டர் கிராவிடேஷன், கிராவிடேஷன்னால் கேஸஸ் வந்து நம்ம எர்த்து வந்து கிராவிடேஷன் இருக்கனால கேஸஸை பிடிச்சி வச்சுக்குது, அது சேர்ந்து தான் ஒரு அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தை உருவாக்குது. ஓகேவா? கிராவிடேஷன் அண்ட் ஃபார்ம்டு த கேலக்ஸிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ். அந்த கிராவிடேஷனால் கேஸஸை உருவாக்கி தான் கேலக்ஸி உருவாகி இன்றைக்கி அது ஒரு யூனிவர்ஸாக, ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸாக இருக்குது. ஓகே. இன் சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டம் ஆஃப் மில்கி வே கேலக்ஸியில் எர்த் வாஸ் சப்போஸ்டு டு ஹாவ் பீன் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 மில்லியன் இயர்ஸ். நோட், இதை நோட் பண்ணிக்கோங்க. எர்த்தோட ஏஜ் எவ்வளோ? 4.5 மில்லியன் இயர்ஸ். ஓகே. தெர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் ஆன் எர்த் ஏர்லி. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எர்த்துக்கு வந்து அட்மாஸ்பியரே இல்லையா, ஏர்லி எர்த்தில் வந்து அட்மாஸ்பியரே இல்லை. வாட்டர் வேப்பர், மீத்தேன், carbon dioxide and ammonia released from molten mass covered the surface. இந்த சர்ஃபேஸில் இருந்து வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன், சன்லேருந்து அல்ட்ரா வயலட் ரே வருது, வந்து ப்ரோக்கப் வாட்டர், வாட்டரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்குது. H2Oவை H+H2ஆகவும் O2ஆகவும் பிரிச்சிருச்சு. வாட்டரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிச்சுட்டு இந்த லைட்டர் H2, அதிலேருந்து பிரிஞ்ச அந்த H2 வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து கம்பைன்டு வித் அமோனியா கூட ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி, அமோனியா அண்ட் மீத்தேன் கூட ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகுது. மீதம் இருக்க அந்த ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி டு ஃபார்ம் வாட்டர். திருப்பி அது என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து அதில் ஃபார்ம் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, யூவி ரே வந்து சன்லேருந்து வருது, அது வந்து வாட்டரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் தனித்தனியாக பிரேக் பண்ணிருச்சு. லைட்டர் H2 வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் வந்து அமோனியா கூடவும் மீத்தேன் கூடவும் கம்பைண்ட் ஆகி வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடு அந்த அதர்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த ஓசோன் லேயர் வாஸ் ஃபார்ம்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஆசிட் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டர் வேப்பர் ஃபெல் அஸ் ரெயின், இந்த வாட்டர் வேப்பர்லாம் மழையாக பொழிய ஆரம்பிச்சிருச்சா டு ஃபில் ஆல் த டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் ஓசன். முதல்ல பெரிய வெடிப்பு ஏற்படுது, 2 கோள்கள் மோதி வெடித்து செதறிடுச்சு. செதறின பிறகு அது என்னாச்சுன்னா ரொம்ப ஹாட்டாக தானே இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிக்குது. டெம்பரேச்சர் கேம் டவுன் மேலே பார்த்தோம், கூலாகிட்டே இருக்குது. கூலாகி ஒரு ஸ்டேஜில் ஐஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம்
இன்னொரு வெடிப்பு உருவாகுது. இன்னொரு தடவை வெடித்ததுக்கப்புறம் அது ரொம்ப சிதறி போய் சோலார் சிஸ்டத்துக்கு போயிடுச்சு. சோலார் சிஸ்டத்துக்கு போனால் அந்த சன்னோட ஹீட்டால் அந்த ஐஸ் க்யூப் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு. உருக ஆரம்பித்து திரும்பவும் அதே ஓவர் ஹீட்டில் அது திரும்பியும் அப்படியே வாட்டர் வேப்பராக போய் திருப்பி ரெயினாக ஃபால் ஆகி அது டிப்ரெஷன்ஸு, அதாவது குழிகள்லையும் ஃபில் ஆகி அது வந்து ஓசன்ஸாக உருவாயிருச்சு. அடுத்து லைஃப் அப்பியர்டு 500 மில்லியன் இயர்ஸ். லைஃப் எப்போ உருவாச்சுன்னா 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். இன்னையிலேருந்து முன்னாடி 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, பூமி உருவாகி 500 வருஷத்துக்கு அப்புறம் உயிர்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் இயர்ஸ் எகோ 4 பில்லியன் இயர்ஸ் எகோ ஆல்மோஸ்ட் அதிகபட்சமாக. டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வாழ்க்கை உருவாச்சா? சம் சயின்டிஸ்ட் பிலீவ்டு தட். சில சயின்டிஸ்ட் வந்து அதையும் நம்புகிறாங்க. இட் கேம் ஃப்ரம் அவுட் சைட். கண்டிப்பாக லைஃப் வந்து அவுட் சைட்லேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பழங்கால கிரேக்க சிந்தனையாளர்கள் கிரீக் திங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் ஸ்போர்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் அழகு என்னென்னா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ட்ரான்ஸ்ஃபர் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் ஃப்ரம் இன்க்ளூடிங் எர்த். டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்லேருந்து வந்துச்சான். அடுத்து பான்ஸ்பெர்மியா. இதை நோட் பண்ணிக்கோங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட். பான்ஸ்பெர்மியா இஸ் ஸ்டில் எ ஃபேவரட் ஐடியா ஃபார் சம் அஸ்ட்ரானமர்ஸ். சம் அஸ்ட்ரானமர்ஸோட ஃபேவரட் ஐடியா தான் இந்த பான்ஸ்பெர்மியா. ஃபார் அ லாங் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிலீவ்டு தட் லைஃப் கேம் அவுட் ஆஃப் டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர் லைக் ஸ்ட்ரா, மட் எட்ஸெட்ரா. புரியுதா? திஸ் வாஸ் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். இதுக்கு பேர் தான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். லூயிஸ் பாஸ்டியர் தெரியும் உங்களுக்கெல்லாம், பாலை பதப்படுத்துறதை கண்டுபிடிச்சவர். லூயிஸ் பாஸ்டியர் பை கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டிமான்ஸ்ட்ரேட்டட் தட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். முன்னாடி இருந்த ஒரு உயிரினத்தால் தான் பின்னாடி இந்த லைஃப், மாடர்ன் லைஃப் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஹீ சோட் தட் இன் ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க். அவர் ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்கில் லைஃப்பை கண்டுபிடிக்கிறாரு. லைஃப் டிட் நாட் கம் ஃப்ரம் கில்டு ஈஸ்ட். செத்துப்போன ஈஸ்ட்லேருந்து வரலை அப்படின்னு அவர் சொல்கிறார். டிட் நாட் கம் ஃப்ரம், வரலை. வைல் இன் அதர் ஃப்ளாஸ்க் ஓப்பன் டு ஏர். அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சாராரு காற்றுல. நியூ லிவிங் ஆர்கானிசம் அரோஸ் ஃப்ரம் கில்டு ஈஸ்ட். கில்டு ஈஸ்ட்லேருந்து நியூ ஆர்கானிசம் உருவாகுது அதை திறந்து வச்சோடனே. ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரி வாஸ் dismissed once and for all. However, this did not answer how the first life from came on earth. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பரின் ஆஃப் ரஷ்யா and Haldane of England proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. ஓப்பரின் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்தவரும் ஹால்டேன் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்தவரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னவாக இருக்கலாம்? ஆர்என்ஏ, ரிபோநியூக்ளிக் ஆசிட், இல்லாட்டி ப்ரோட்டீன்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரிசீடட் பை கெமிக்கல் எவல்யூஷன். லைஃப் உருவானது வந்து கெமிக்கல் எவல்யூஷன் இவங்க சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூயன்ட்ஸ். இன்ஆர்கானிக்லேருந்து டைவர்ஸ் ஆர்கானிக் உருவாகுது. த கண்டிஷன்ஸ் ஆன் எர்த் வேர் ஹை டெம்பரேச்சர். எர்த்தோட கண்டிஷன் வந்து வெரிய ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. வால்கானிக் ஸ்டார்ம், எரிமலை வெடிப்புகள், எரிமலை புயல்கள்லாம் நடக்குது. ரெடியூசிங் அட்மாஸ்பியர் கண்டெய்னிங் CH4, மீத்தேன் அண்ட் அமோனியா எல்லாம் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் அட்மாஸ்பியர் கண்டெய்னிங். ஓகேவா? இன் 1983 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் 1983 எஸ்எல் மில்லர் அப்படிங்கிறவர் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், அவர் கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன்ஸ் இன் எ லெபார்டரி ஸ்கேல். இதே கண்டிஷனை லேபில் அவர் செஞ்சு பார்க்குறாரு. ஹீ கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் எ க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங். ஒரு க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க் அவர் எடுக்கிறாரு. அதில் வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை க்ரியேட் பண்ணி க்ளோஸ்டு ஃப்ளாஸ்கில், அந்த ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குன்னா மீத்தேன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அம்மோனியா இருக்குது அண்ட் வாட்டர் வேப்பரும் இருக்குது. அட் 800 டிகிரி செல்சியஸ்
ஹீட்டில் இது எல்லாமே இருக்குது. அவர் அதை ரெடி பண்ணிட்டார். ஹி அப்சர்வ்டு ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். இதெல்லாம் சேர்ந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜோட இந்த க்ளோஸ்டு ஃப்ளாஸ்கில் இந்த கண்டெய்ன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 800 டிகிரியில் என்ன ஃபார்ம் ஆகுது, அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன் சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதர்ஸ் அப்சர்வ்டு. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டில் மற்றவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சுகர் இருக்குது, நைட்ரஜன் பேஸ் இருக்குது, பிக்மெண்ட் இருக்குது, ஃபேட்டு கொழுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற சயின்டிஸ்ட் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அனலைஸ் ஆஃப் மெட்டியோரைட் கண்டென்ட் ஆல்சோ ரிவீல்டு சிமிலர் காம்பவுண்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் சிமிலர் ப்ராசஸஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் ஸ்பேஸ். With this limited evidence, the first part of the conjectured story, chemical evolution was more or less accepted. Chemical evolution வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. We have no idea about how the first self-replicating metabolic capsule of life arose. நமக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எந்த ஐடியானா ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மெட்டபாலிக் கேப்சூல் ஆஃப் லைஃப் அரோஸ், அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. த ஃபஸ்ட்டு நான் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் குட் ஹாவ் ஆரிஜினேட்டட் 3 million years பேக். 3 million years பேக் முன்னாடி தோன்றிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இதுதான் ஒரு க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க் எடுக்கிறாரு. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா CH3 இருக்குது, இந்த இங்கே போட்டிருக்காங்க அவங்களே. CH4, NH3, H2O, N2 எல்லாமே இருக்குது. எலக்ட்ரோடு இருக்குது. எலக்ட்ரோடை ஜாயின் பண்ணுறாரு அவர். நெக்ஸ்ட் வேக்யூம் பம்ப்பு, பாய்லிங் வாட்டர் 800 டிகிரி செல்சியஸில் இருக்கா சொல்லியிருக்காரா. இதெல்லாம் சேர்ந்தால் அமினோ ஆசிட், மற்றவங்க சுகர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. They would have been giant molecules, RNA, protein, polysaccharide, etc. These capsules reproduced their molecules perhaps the first cellular form of life and did not possible originate till about 200 million years ago. 2000 million years ago. These were probably single cells. இது எல்லாமே சிங்கிள் செல்ஸாக தான் இருந்துச்சு. ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் வேர் இன் வாட்டர் என்விரான்மெண்ட் ஒன்லி. எல்லா வாழ்க்கை ஃபார்ம்ஸுமே லைஃப் ஃபார்ம்ஸுமே வாட்டரில் தான் அதிகமாக இருந்துச்சான். முதல்ல தண்ணியில் தான் உயிரினங்கள் உருவாச்சு. திஸ் வெர்சன் ஆஃப் பயோஜெனிசிஸ், த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அரோஸ் ஸ்லோலி த்ரோ எவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் ஃப்ரம் நான் லிவிங் மாலிகுல்ஸ் இஸ் அக்செப்டட் பை மெஜாரிட்டி. நான் லிவிங் மாலிகுல்ஸ்லேருந்து தான் லிவிங் உருவாச்சு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. However, once formed, how the first cellular form of life could have evolved into the complex biodiversity of today is the fascinating story that will be discussed below. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு இதோட வந்து இந்த எவல்யூஷனோட இன்ட்ரொடக்ஷன் மற்றும் அந்த யார் யார் எப்படி எவல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு அடுத்த இதை பார்ப்போம். எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அந்த தியரியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.